பெயிண்டிங் இஸ் ஆல்வேஸ் a ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபார் மீ. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, நீங்கள் என்ன தான் செய்வீங்க டிப்ரெஷனாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எப்படி வெளியே வருவீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு அதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுவேன். அது ட்ராயிங் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும். இதை நான் நிறைய லைவில் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி வந்து தான் ஆகணும். ஸோ அப்படி தான் எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து பெயிண்டிங் ப்ரஷை கையில் எடுத்தது ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பொறாமைப்பட சொல்லித்தராதீங்க. அதையும் மீறி அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது அப்படின்னா ஏன் அந்த குணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லித்தரணும். பிகாஸ் ஜெலசி இஸ் அ சைன் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது வளரக்கூடாது. ஒருத்தங்களை பார்த்து நம்ம குழந்தைங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னாலோ இல்லை நாமளே பொறாமப்படுறோம் அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் நம்ம தவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த குணத்தோட என் குழந்தைங்க இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் குறியாக இருக்கேன். எல்லா திறமைகளோடையும் நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்த்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு யாரை பார்த்தும் பொறாமல் வராது. பிகாஸ் ஜெலசி இஸ் எ டிசீஸ் அண்ட் அது வரக்கூடாது. பெயிண்டிங் நல்லா இருக்கா?